வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்ணாமலைக்கு எதிராக டெல்லி அதிரடி. அண்ணாமலையுடைய விழுதுகள் ஆஃப் ஆகிட்டாங்களா? இன்னொன்று, அண்ணாமலையை போட்டு கொடுத்தது யார்? கடைசியாக நயினார் நாகேந்திரன் இப்படி பண்ணுவார்னு யாரும் நினைக்கல. அதிரடி அரசியல் இல்லாமல் அமைதியாக பண்ணி கொண்டிருந்த இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் இப்படி வெகுண்டு எழுந்ததற்கான காரணம் என்ன? இன்னொரு பக்கம் அண்ணாமலையுடைய எப்படி சொல்கிறது, அரசியலை தற்காலிகமாக இன்றைக்கி ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா பெரிய டீம் விஜயதாரணியில் ஆரம்பித்து, தமிழிசையில் ஆரம்பித்து, வானதியில் ஆரம்பித்து, பொன் ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து, என்னங்க எல்லாத்துக்கும் மொத்தமே இருக்கிறது 10 பேர் பெரியும் சொல்கிறீங்கன்னா மொத்தமாக எல்லாத்துக்கும் சண்டை. அதாவது ஒரு தலைவர் புதுசாக வந்தால் ஒரு 2 பேர்கிட்ட சண்டை போடலாம், மொத்தமாக எல்லாத்துலேயும் சண்டை போடுறது இருக்குது பாருங்கள், அதுதான் அண்ணாமலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎஸ் மாதிரி பெரிய பதவிக்கு போகிறவங்க அவங்க தான். ஏன்னா அவங்க அந்த அந்த வேலை நிமித்தமாக பார்த்திங்கன்னா எல்லோரும் ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு பார்த்துருங்க, காவல்துறையில் ஐயான்னு. அதே மாதிரி இவர் வந்து அரசியலுக்கு வந்தோன்னு அப்படியே நினச்சிட்டார் பொழுது எல்லோரும் நம்மளை அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாருக்கு நான் பயப்பட மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், பத்திரிகையாளர்கள் 200 ரூபா வாங்குறீங்கன்னு மிக மிக கேவலமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாமலை. இவர் ஐபிஎஸ்சில் இருக்கும்போது இவர் லஞ்சம் வாங்கினாரான்னு நமக்கு தெரியாது. நம்ம கேட்டால் அவருக்கு எவ்வளோ கோவம் வரும். பத்திரிகையாளர்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லலாமா? நீங்கள் படிச்சிட்டிங்க, ஒரு உயர் பொதுப்புற இருந்தால் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறது அண்ணாமலையோட உண்மையிலே அழகல்ல. அவர் ஐபிஎஸ் என்ன படித்தார் நமக்கு தெரியல. ஏன்னா 10,000 புக்கு படித்தாங்கிறாரு, சொல்கிறதெல்லாம் போய். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையோடைய அந்த ஆனால் ஒரு அதிரடியான அரசியல் தமிழ்நாட்டில் பண்ணார், அதை மாற்று கருத்து இல்லை. பிஜேபி இருக்குங்கிறத காட்டினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அண்ணாமலைக்கு இப்போ போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க, சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு. எல்லாரும் ஃபோட்டோவும் இருக்குது, அண்ணாமலை ஃபோட்டோ இல்லை. அதாவது ஒரு தனிநபரை விட ஒரு கட்சி பெரியது. இது தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக அரசியலுக்கு வந்தவுடனே தான் பெரிய ஆள், அடுத்த முதல்வர் அப்படின்னு நினச்சது அண்ணாமலையுடைய என்ன சொல்கிறது, அண்ணாமலையுடைய தவறு. அவர் ஒரு கணக்கு போட்டார். தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இல்லைங்கிற ஒரு பெரிய கனவோடு இருந்தார். அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டு எடப்பாடி பழனிசாமி கேவலமாக பேசி எல்லாத்தையும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ வந்து டெல்லி வந்து சரியான நேரத்தில் ஒரு சரியான முடிவு எதிர்க்கான. ஆமாம், அவர் வார் ரூமும் மூடிட்டார். ஏங்க வார் ரூமும் மூடினார்னா, உங்களுக்கு தெரியும், நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வாங்க போகலான்னு கூப்பிடும்போது வரல. அமித்ஷா போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, எல்லாரும் ஒற்றுமையாக இந்த பணியாற்றுங்க, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நல்லுறவை ஏற்படுத்திக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நட்டாவும் அதான் வலியுறுத்தியிருக்கார். சமீபத்தில் நட்டா தலைமையில் நடந்த கூட்டத்திலையும் இவர் கலந்துக்கல. அங்கேயும் கலந்துக்கல, இங்கேயும் கலந்துக்கல. அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சா மட்டும் போதுமா, ஒரு விஷன் வேணாமான்னு ஒரு புதிய ஒரு கோணத்தில் அணுகுனார். அது தவறு. நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. எல்லோரும் சொன்னாங்க, அதிரடி அரசியலே நயினார் பண்ண மாட்டார், பாருங்கள் அண்ணாமலை இருந்தால் இன்றைக்கி எந்த அளவுக்கு பண்ணியிருப்பார் தமிழ்நாட்டில். உண்மையும் கூட, அண்ணாமலைலாம் அதிரடியாக பண்ணுவார், மாற்று கருத்தெல்லாம் இல்லை. எங்கே சறுக்குனார்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும். அதிமுக ஊழல் திமுக ஊழலை வெளியிடுறேன்னு சொன்னீங்கல்ல, திமுக ஊழல் மட்டும்தான் வெளியிட்டீங்க, அதிமுக ஊழலை ஏன் வெளியிடல? உங்கள் கூட்டணி கட்சி வெளியிட்டிங்கன்னா டெல்லி கண்டிப்பாக கேட்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் டெல்லி கோவப்படும்னு தெரிஞ்சும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதாமாவையும் அந்த கட்சியில் இருக்கவங்களையும் தொடர்ந்து சீண்டி கொண்டே இருந்தீங்கன்னா அது டெல்லிக்கு போவாதுன்னு அவர் நம்பிட்டார். இருக்கட்டுங்க சார், நான் அடிக்கிற வரைக்கும் அடிப்போம், தாங்குவாங்க, இவங்க போனாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக 10லேருந்து 12 சீட் நம்ம ஜெயிக்கிறோம், இப்படி தான் டெல்லிக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. போன எம்பியில் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. டெல்லிக்கு பெரிய அதிர்ச்சி. வரக்கூடிய எம்எல்ஏ சீட்லேயாவது ஏதாவது அதிமுகவோட இல்லைன்னா ஒன்றும் போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் டிடிவியை வச்சு அதுவும் அண்ணாமலை ட்ரை பண்ணி பார்த்தார், அதுவும் முடியல. தனக்கு எதிராக யார் யார் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாங்களோ, விஜயதாரணிலாம் வர்றாங்க, டெல்லியில் போய் அவங்க நேராக சேரணுன்னு அவங்கள வளரவே உள்ள. குஷ்பு சேர்ந்தது தான் தெரியும். அதுக்கப்புறம் மகளிர் ஆணைய பதவி, அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணாமலை தடுத்து வச்சுருந்தார். காயத்ரி ரகுராம் கட்சி விட்டே தூக்கியாச்சு. திருச்சி சூரிய அவரை தூக்கியாச்சு. இப்போ விழுதுகள் அப்படின்னு சொன்னால் நம்ம அமர் பிரசாத் ரெட்டி தான் நமக்கு தெரிஞ்சு, மற்றவங்களாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றலை. ஆனாலும் அண்ணாமலை வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிட்டு, நீங்களே பாருங்களேன், இப்போ இந்த பதிவு போடும்போது கூட பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஜி வாழ்க, அப்படி ஜி வாழ்க, அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட். அதாவது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடன் சௌக்கியமாக. சென்ட்ரலில் உங்கள் ஆட்சி நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய திமுக பல விஷயங்களில் பிஜேபிகிட்ட கொஞ்சம் பயப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலை வந்து என்ன வேணால் பேசுகிறாரு. ஏன் திமுக நடவடிக்கை எடுக்காது? நம்ம தொடர்ச்சியாக நிறைய சொல்லிட்டோம். திமுக உடன்பிறப்புகள் கூட உடன்பாடாக இருக்கும். இதே ஜெயலலிதாமா இருந்து இந்த அளவுக்கு அண்ணாமலை பேசினா ஜெயலலிதாமா எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள்.
இதே ஆளுநர் இருந்து ரவி அவர்கள் இருந்து ஜெயலலிதா இருந்தால் ஜெயலலிதா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டாலின் ரொம்ப சாஃப்டானவர், அதனால் பொழுது எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. அதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அண்ணாமலை பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருடங்களாக தமிழ்நாட்டில் பிஜேபி தான் பெரிய கட்சிங்கிற நிலைமைக்கு அப்படி ஒரு தோற்றம் இருக்கிறது. 10 பேர் 10 கோஷ்டி. ஆனால் அண்ணாமலை பெரிய அளவுக்கு ஆகிட்டாருங்கிற தோற்றத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கி தனிநபர் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி கட்சியை டேமேஜ் பண்ணுற மாதிரியோ, இல்லை தனிநபரை புகழ் பாடுற மாதிரியோ, இல்லை தனிநபர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி பற்றி விமர்சனமும் செய்யக்கூடாது, செஞ்சால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு நயினார் நாகேந்திரன் சொன்னது நேரடியாக அண்ணாமலை. இது அப்போவே நம்ம போட்டோம். இதில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, இப்போ டெல்லி வரைக்கும் இந்த பிரச்சனை போயிடுச்சு. கூப்பிட்டே சொல்லிட்டாங்களாம், எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கணும், தேர்தலுக்கு தலையே காட்டக்கூடாது. இப்போ தமிழ்நாடு தேர்தல் அண்ணாமலை இல்லை வீட்டில் அவர் தான் சொல்லிட்டாரு, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு நிம்மதியாக இருக்கிறேன்னு. அதே நிம்மதியாக இருப்பா, கடவுளை கும்பிட்றேன், நீங்கள் சூப்பராக கும்பிடுங்க, பிஜேபி வேணும்னு கும்பிட்டுருங்க, தேர்தல் பக்கம் மட்டும் தலையை காட்டாதீங்கன்ட்டு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருவர் இன்றைக்கி அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கையை தற்காலிகமாக தான் சொல்லணும். ஏன்னா அரசியலில் நிரந்தரமாகலாம் சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷனில் எப்படியோ, ஆனால் ஒருவேளை இந்த எலெக்ஷனில் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயித்தால் அண்ணாமலைக்கான எதிர்காலம் ஒரு 5-6 வருஷத்துக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி விட்டுருவார தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாடு தான் உங்களுடைய கோல், தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அதாவது யாகாவாராயினும் நாகாக்கம்பங்களை எல்லாரையும் திமுக தலைவரை பற்றியும் ஸ்டாலின் உதயநிதி எவ்வளோ நம்மளும் பேசுகிறோங்க. ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் ஒரு அளவுக்கு பொய் சொல்லலாம். ரொம்ப பொய் சொன்னீங்கன்னா திமுக எல்லாமே மோசம், எல்லாமே மோசமாக திமுகவுக்கு. நீங்கள் நிறையா நிதி கொடுக்கல, நம்மளும் சொன்னோம் திமுகவுக்கு நிதி கொடுக்காம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஆளுநர் அவர்கள் திமுகவை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை உங்களுக்கு சட்டம் தெரியாது, எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, அதாவது இல்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதாவது ஓரளவுக்கு சொல்லலாங்க. இப்போ பத்திரிக்கையாளரோ யாரோ ஒருத்தர் கூட சில தவறான தகவல் சொல்லலாம். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கவர் அப்பட்டமாக போய் சொல்கிறார். நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்துட்டோம். திமுகவை டேமேஜ் பண்ணுங்க, உங்கள் விருப்பம், அது எதிர்கட்சி. ஆனால் ஒரு அபாண்டமான குறை சொல்கிறது அது ஏற்புடையதில்ல. அண்ணாமலை அவர்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க, நாளாப்பா பிஜேபியை கொஞ்சம் நிறையா மக்களுக்கு தெரிய வச்சவர் இருப்பார். ஆனால் ரொம்ப பேசுவாருங்க. அதுதான் அண்ணாமலையுடைய டிராபேக். எல்லாத்த பற்றியும் கேவலமாக பேசுறது. இன்றைக்கி ஆடு மாடுகளை ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். இல்லை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பது அமைதியாக அவர் சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே என்னங்க நினைப்பார், 3 வருஷம் ராஜா மாதிரி இருந்தேன். இன்றைக்கி அதாவதுங்க, நீங்கள் டெய்லி டிவியில் கூட்டம் ஒரே பிஸியாக இருந்துட்டு திடீர்னு வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கொடுமை. இப்போ அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை அடுத்து திமுக கவர்மெண்ட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை யாருக்கு, அண்ணாமலைக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்துருச்சுன்னா அந்த ஆருத்ரா கோல்டு இதெல்லாம் தனிநபர்களை குறிவைத்து பண்ணுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தெளிவாக பண்ணுவார். கூட்டணியில் இருந்தாலும் அண்ணாமலை என்னென்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியும், தெளிவாக பண்ணுவார். இப்போ அண்ணாமலை என்ன ப்ரேயரு, திமுக வந்தாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரக்கூடாது, வந்துச்சுன்னா போன தடவையே ஜெயிச்சிருப்போம், இவர் தான் கெடுத்து விட்டாருங்கிற பேர் இன்னும் அண்ணாமலைக்கு வரும். அதாவது இந்த நீங்கள் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் ஏற்கனவே இவங்க எல்லாத்தையும் விட நான் தான் புத்திசாலின்னு நினச்சார். என்ன சொல்லுவாங்களே, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, அந்த கதை தான். இப்போது டெல்லி நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நயினார் நாகேந்திரன் டெல்லியில் சொல்லிவிட்டார். அமைதியாக இருந்து சாதித்த நயினார் நாகேந்திரன் மோடி சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலையை பிஜேபி தலைமை பதவியிலிருந்து அகற்றியது உண்மையிலே நமக்கும் மகிழ்ச்சி தான். ஏன், அண்ணாமலை இருந்தால் டெய்லி நியூஸ் வந்துட்டுருக்கோம். பிஜேபி வளர்வது இந்தியாவுக்கே நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லதே இல்லை. அந்த வகையில் இது நல்ல முயற்சி தான். அண்ணாமலையுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது பாவம், அவ்வளோதான் சொல்லணும். வரக்கூடிய தேர்தல் தான் அதற்கு விடை சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.